நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்கள் அன்னை இந்த கைலாயத்தில் மாளிகை ஒன்றை நிர்மாணிக்கவிருக்கிறாள். அதற்கு நானும் சம்மதமளித்தேன். இனி நமக்காக ஒரு தனி மாளிகை எழும்ப உள்ளதா? ஆம் மகனே, நம் அனைவரது மாளிகை. கைலாயத்தில் மாளிகை எழும்புமா? எனினும் இது மட்டும் கைலாயத்தில் அது நடவதாயிற்றே. இனி அது நடக்க உள்ளது நந்தி. சற்றே பொறுப்பாய். ஒருமுறை கைலாயத்தில் மாளிகை ஒன்று உருவானதுமே அந்த மாளிகையில் நீங்கள் அனைவருமே அதில் ஆனந்தமாக வாழலாம். எனினும் மாளிகையை அமைப்பதற்கு முன் நீங்கள் அனைவரும் விரும்புவது எத்தகைய மாளிகை என்று கூறுங்கள். அதுவே எழும்ப உள்ள மாளிகையில் வடிவத்தையும் அமைப்பினையும் தீர்மானிக்கும். அதைத்தான் நான் முன்பே கூறியாயிற்றே தந்தையே. எனக்கு வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். எனது அறையானது மற்றும் உங்கள் இருவரது அறை இரண்டும் பாடசாலைக்கு அருகாமையில் இருக்க வேண்டும். எனக்கு வானளாவிய கோபுரம் தேவை. அதிலிருந்து சிருஷ்டி முழுவதையும் நான் கண்காணிக்க வேண்டும். உடன் பயிற்சி களம், அது என் தனிப்பட்ட போர்க்கள பயிற்சிக்காக. நான் அமைதியாக தியானிப்பதற்கு தொல்லைகள் ஏதும் ஏற்படாத வண்ணம் ஒரு அறை மட்டும் தேவை. நந்தி, உனது தேவை என்ன? பிரபு, நான் என்ன கூற? மாளிகை வாழ்க்கையை அறியாதவன் நான். ஆகையினால் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எனினும் அமையவிருக்கும் மாளிகை எங்கள் அனைவரையும் கைலாயத்திலிருந்து தனியே பிரித்து விடலாகாது. இத்தகு பரந்த சுற்றுச்சூழல் நிலைத்தால் அதுவே போதுமானது. நீயும் உன் தேவைகளை கூறு பார்வதி. எனது விருப்பம் யாதெனில் அனைவர் விருப்பப்படியும் மாளிகை அமைய வேண்டும். அனைவரும் அதில் மகிழ்வோடும் அமைதியோடும் வாழவும் வேண்டும். தாயே, எனக்கு இனி ஒரு விருப்பமும் உண்டு. என்ன மகனே? தமது அனுமதியும் தந்தையாரின் அனுமதியும் இருந்தால் நானும் கார்த்திகேயன் அண்ணாவும் இணைந்து அந்த சராசரங்களையும் ஒரு முறை வலம் வர வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்போதுதான் இந்த சிருஷ்டியில் பிற அனைத்திலும் மிகவும் அழகான பொருத்தமான மாளிகை எதுவென்பதை அறிய இயலும். அதனை அடிப்படையாக கொண்டு நாமும் நமது மாளிகையை எழுப்ப இயலுமே. அந்த மாளிகையை விட அழகாக அமைக்கலாம். பின் நம் மாளிகையே அழகில் சிறந்ததாகும். அவசியம் சென்று வாருங்கள். உடன் வருவீர்கள் அல்லவா அண்ணா? ஐயமின்றி கணேசா.
அண்ணா, நமது மாமா அவர்களை காண வந்ததால் பலனேதும் கிட்டவில்லை. புறப்படலாமா? செய்தி என்ன? எனது மருகர்கள் இருவரும் பதட்டம் கொண்டிருப்பது ஏன்? மன்னியுங்கள் மாமா அவர்களே. எனினும் இங்கு வந்த பின்பும் எங்கள் சங்கடத்திற்கு தீர்வு கிட்டவில்லை. ஏனெனில் இங்கு மாளிகையே இல்லையே. விடை பெற அனுமதி அளியுங்கள். மிகச்சிறந்த மாளிகையை தேடி அந்த சராசரங்களிலும் சுற்றி வர வேண்டும். விடை பெறுகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாராயண நாராயண. இதென்ன விசித்திரம் பிரபு? கைலாயத்தில் மாளிகை அமைய உள்ளதா? அதனினும் பெரும் வியப்பு யாதெனில் இதற்கு மகாதேவர் மனமு வந்து அனுமதித்திருப்பதுதான். நாராயண நாராயண. ஆக மகாதேவர் இனி முழுமையாக கிரகஸ்தனாக உருபெற உள்ளார். உத்தமம், அதி உத்தமம். இறுதியாக அன்னை பார்வதியின் பிரயத்தனங்கள் வென்றுவிட்டது. இருப்பினும் பிரபு, கணேசரும் குமாரர் கார்த்திகேயரும் கைலாயத்திற்கு பொருத்தமான மாளிகையை கண்டறிவார்களா? ஸ்ரீஹரி திருவாய் மலர மறுக்கின்றாரே. இனி அன்னை பார்வதியை தரிசித்து அவர்களிடம்தான் வினவ வேண்டும். நாராயண நாராயண. பணிகிறேன் தாயே. தம்முடைய இன்முகத்தினில் பரவசம் மிளர்வதை தரிசிக்கும் எண்ணத்தோடு வந்தேன். ஏனெனில் தமக்கென ஒரு மாளிகை எழும்ப உள்ளதல்லவா? உண்மையே தேவரிஷி, மிக விரைவில். தாமும் உரிய வேளையில் வருகை தந்துள்ளீர்கள். சற்று நேரத்தில் உணவும் ஆயத்தமாகும். உணவருந்துவிட்டு செல்லலாம். அன்னையின் ஆணையை அடியேன் மறுப்பேனா? அதி அற்புதம், அருஞ்சுவை. தேவரிஷி, தாம் மீண்டும் இங்கு திரும்பும் போது தமக்கு எங்கள் மாளிகையில் தான் உணவளிப்பேன். மிக்க மகிழ்ச்சி, ஆனந்தம். இருப்பினும் தாயே, தம் கரத்தால் சமைத்த உணவை சிருஷ்டியில் எங்கு உண்டாலும் அது தெய்வீகமானதுதானே? எவ்விதம் தமது கரத்தால் சமைத்த உணவைப் போல் சிருஷ்டியில் எங்கும் கிட்டாதோ அவ்விதம் கைலாயத்திற்கு பொருத்தமான மாளிகை அமைவதும் அசாத்தியமே. அதாவது எனது வார்த்தைகளின் பொருள் யாதெனில், கணேசரும் கார்த்திகேயரும் இறைவன் ஸ்ரீஹரியின் வாசஸ்தலத்தையும் பொருத்தமானதாக கருதவில்லை. அவர்களுக்கு பிடித்தமான மாளிகை அமையுமா? தாயே, நான் தம்மிடம் கூற விழைவதெல்லாம் ஒன்றுதான். தாம் உளங்கொண்டால் நிகழாதது ஏதுமில்லை. தாம் ஆதிசக்தியின் சொரூபம்.
தமது மாளிகையை தாமே வடிவமைக்கலாமே. சிந்தியுங்கள் தாயே, கார்த்திகேயரும் கணேசரும் பொருத்தமான மாளிகை கிட்டாவிடில் நிராசை அடைவார்கள். நீங்களே ஒரு மாளிகையை அமைத்து விட்டால் அது அவர்களை ஆசுவாசப்படுத்தும் அல்லவா? அதனால் அவர்களும் அளவு கடந்த பரவசம் கொள்ள இயலுமே. உண்மையே தேவரிஷி, தமது இந்த ஆலோசனை உத்தமமானதே. எங்களது மாளிகைக்கு நானே ஒரு வடிவம் அளிப்பேன். அனைத்திற்கும் முன்பாக முதலில் அதன் பிரதிபிம்பத்தை உருவாக்குவேன். மிக பிரமாதம். பணிகிறேன் பிரம்மதேவரே. கல்யாணமஸ்து. பணிகிறேன் தாயே. இன்று இருவரும் முதன்முறையாக பிரம்மலோகம் வந்துள்ளீர்கள். அதுவும் ஒரு சேர. இதற்கு ஏதேனும் விசேஷ காரணம் உண்டா? கைலாயத்திற்கு பொருத்தமான மாளிகையை தேடுகிறோம். அதை அடிப்படையாக்கி கைலாயத்தில் ஓர் மாளிகையை அமைக்க உள்ளோம். என்ன தோன்றுகிறது? உங்களது எண்ணப்படி எங்களது வாசஸ்தலம் உள்ளதா? அற்புதமாக உள்ளது. எனினும் கைலாயத்திலிருந்து மாறுபட்டதல்ல. சுவாமி, அமையவிருக்கும் நமது மாளிகையின் ஒரு பிரதிமையை உருவாக்க விரும்புகிறேன். ஆகட்டும் பார்வதி. உனது கற்பனையால் அமையும் மாளிகையானது அழகில் மிளர்ந்திருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, சிருஷ்டியில் நாம் எந்த பகுதிக்கு வந்திருக்கிறோம்? சூரிய தேவருக்கும் சாயாவிற்கும் ஜனித்த, அத்துடன் யமராஜரின் தமையனான சனி தேவரின் வாசஸ்தலம். புரிந்ததா? இவ்வாறு உள்ளத்தில் நிறைந்த விரக்தியுடன் எத்தனை காலம் அமர்ந்திருப்பீர்கள்? எங்கும் தாம் செல்வதும் இல்லை, எவரையும் இங்கு அழைப்பதும் கிடையாது. எங்கு செல்ல? எவரை காண? எவரையும் சந்திக்கும் எண்ணம் இல்லை. சிருஷ்டியினர் விருப்பம் நிறைவேற ஒன்று என்னை பூஜிக்கிறார்கள், அல்லது என்னிடம் அச்சம் கொண்டு எனது தரிசனத்தையும் பெற விரும்புவதில்லை. அண்ணா, இங்கு ஏன் இத்தனை இருள் சூழ்ந்துள்ளது? அது மட்டுமின்றி இங்கு எனது உள்ளத்தில் ஒருவித கிளேசம் தோன்றுவது ஏன்?
இங்கு நாம் தாமதிக்க வேண்டாம். இது பொருத்தமான மாளிகை அல்ல. இறுதியில் நமது மாளிகைக்கும் அதிதிகள் வந்தார்கள். ஈசன் மற்றும் அன்னை பார்வதியின் புதல்வர்கள் கார்த்திகேயன், கணேசர். பணிகிறோம் சனிதேவரே. வர வேண்டும். ஆசனத்தை ஏற்க வேண்டுகிறேன். நாங்கள் இங்கு வந்த நோக்கம் யாதென கூறிவிடுகிறோம். இவ்விதமே தாம் தமது மாளிகையிலிருந்து வெளியேறாமல் விரக்தி கொண்டிருந்தால் எவரையும் சந்திக்கும் எண்ணமும் எழ வாய்ப்பில்லை. தாம் ஒரு முறை கைலாயம் செல்லுங்களேன். எனக்கு நம்பிக்கையுள்ளது. கைலாயம் செல்வதால் அவசியம் தமது உள்ளத்தில் பரவசம் ஏற்படும். சிறந்த ஆலோசனை அளித்தீர்கள். அத்தகைய எண்ணம் எனக்கு தோன்றவில்லை. உடன் நான் கைலாயம் செல்கிறேன். மகாதேவரை தரிசிப்பதால் எனது மனம் நிச்சயம் அமைதி அடையும். விடையளியுங்கள். நாராயண நாராயண. அன்னையே, என்ன தேவரிஷி, சற்று முன்தானே விடைபெற்று சென்றீர்கள்? விடைபெற்று சென்றேன். ஆனால் அதிதி ஒருவர் கைலாயம் நோக்கி வருவதைக் கண்டேன். வருவது எவர் நாரதரே? சங்கடம். சங்கடமா? எத்தகு சங்கடம் தேவரிஷி? தாயே, அச்சங்கடம் தம்மை நோக்கி வருவதை எவருமே விரும்புவதில்லை. எனினும் அது விலகுவதை அனைவருமே எதிர்பார்க்கிறார்கள். சனிதேவர் வருகிறார். சனிதேவரா? ஆம். கைலாயம் வருகிறாரா? எதற்கு? அன்னையே, சனிதேவரின் வருகையின் அர்த்தம் மகிழ்ச்சியின் முடிவு. அன்னையே, சனிதேவரின் பார்வையானது தாம் அமைத்துள்ள இந்த மாளிகையின் மீது படிந்தால்
கைலாயத்தில் தமது வருகை நிகழவுள்ளது சனிதேவரே. எனினும் அதற்கான காரணத்தை தாமும் அறிய மாட்டீர்கள்.